இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா யமகண்டம், மிருத்யு, மாந்தி இந்த 3 கிரகங்களை எப்படி ஜாமக்கோளில் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இது எதுக்கு அப்படின்னா கண்டம் சார்ந்த கேள்வி, மரணம் சார்ந்த கேள்வி, அறுவை சிகிச்சை சார்ந்த கேள்வி, உயிர் பழைப்பாங்களா அப்படின்னு கேள்வி, இந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த 3 கிரகங்கள் தேவை. அப்போ இந்த 3 கிரகங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஜாமக்கோள் பிரசனத்தில் இந்த 3மே உயிர்கண்டத்தை குறிக்கக்கூடிய விஷயங்கள். இப்போ ஒருத்தவங்க மரணம் ஏற்படுமான்னு கேட்டால் இந்த 3 விஷயத்தையும் கவனித்து தான் மரணம் ஏற்படுமா, பாதிப்பு வருமா அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இதை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு ஒரு சார்ட்டு போட்டிருக்கேன். அதாவது ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் நான் போட்டிருக்கேன். இதோடைய டிகிரி தான் இந்த இதில் நான் கொடுத்துருக்கேன். பகலில் மாந்தி, மிருத்யு, யமகண்டன், இரவில் மாந்தி, மிருத்யு, யமகண்டன் இருக்கக்கூடிய டிகிரி தான் இங்கே போட்டிருக்கேன். பார்க்குறது கஷ்டமாக இருக்கும், ஆனால் ரொம்ப ஈஸி தான். அதை நான் புரிய வைக்கிறேன். இப்போ மாந்திங்கிறது சனி பகவானுடைய பையன், மிருத்யு அப்படிங்கிறது செவ்வாய் பகவானுடைய பையன், யமகண்டன் அப்படிங்கிறது குரு பகவானுடைய புதல்வன். இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், அதில் பகலில் 12 மணி நேரம், இரவில் 12 மணி நேரம். அதனால் 12 டிகிரியிலேருந்து இது ஸ்டார்ட் ஆகும். மாந்திங்கிறது சனியினுடைய புதல்வன் அப்படிங்கிறதுனால சனிக்கிழமை 12 டிகிரியிலேருந்து மாந்தி ஸ்புடம் ஸ்டார்ட் ஆகும். அப்படியே 24 மணி நேரம் கூட்டிகிட்டே போகணும். 12 + 24 36, 36 + 24 60, 60 + 24 84, 84 + 24 108, 108 24 132, 132 + 24 156. இதுதான் டிகிரி வரக்கூடியது. பகல் நேரத்தில் சனி பகவானுக்குரிய புதல்வன் மாந்தி அப்படிங்கிறதுனால சனிக்கிழமை 12 டிகிரியிலேருந்து இதனுடைய ஸ்புடம் ஸ்டார்ட் ஆகும். மிருத்யு அப்படிங்கிறது செவ்வாயினுடைய புதல்வன் அப்படிங்கிறதுனால செவ்வாய்க்கிழமை 12 டிகிரியிலேருந்து மிருத்யு ஸ்புடம் செவ்வாய்க்கிழமையில் 12 டிகிரியிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்படியே ஒவ்வொரு 24 மணி நேரமும் கூட்டிகிட்டு ஃபில் பண்ணணும். அடுத்து யமகண்டன் அப்படிங்கிறது குருவனுடைய புதல்வன் அப்படிங்கிறதுனால வியாழக்கிழமை 12 டிகிரியிலேருந்து இதனுடைய ஸ்புடம் ஸ்டார்ட் ஆகும். அப்படியே 24 மணி நேரம் கூட்டி இந்த டேப்லெட் கிழமை ஃபில் பண்ணிக்கோங்க. அப்போ பகலுக்குரிய மாந்தி ஸ்புடம், மிருத்யு ஸ்புடம், யமகண்ட ஸ்புடம் முடிஞ்சிருச்சு. இது புரியும்னு நினைக்கிறேன். நல்லா ரிவைண்ட் பண்ணி பாருங்கள், வீடியோவை புரியும். இப்போ இரவு நேரத்தில் இதுக்கு ஸ்புடத்தை கால்குலேட் பண்ணணும். அப்போ இரவு நேரம் அப்படிங்கிறது மொத்தம் ஒரு ராசி 360 டிகிரி, அதில் பகல் 180, இரவு 180 நம்ம பிரிக்கிறோம். அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த 12ஓட ஒரு 180 ஆட் பண்ணால் அது இரவில் ஸ்புடமாக வரும். அவ்வளோதான். இப்போ 12ஓட 180 ஆட் பண்ணிங்க அப்படின்னா 192 வரும். அப்போ 192லேருந்து இந்த ஸ்புட கணக்கு ஸ்டார்ட் ஆகும் இரவில். இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். இது எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா, இப்போ மாந்திங்கிறது சனிக்கிழமை 12 டிகிரிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இரவில் எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, இதோட ஒரு 4 இதை நீங்கள் கூட்டுங்க. இப்போ சனியிலேருந்து 4 இது கூட்டினீங்க அப்படின்னா, சனியிலேருந்து எப்படி கூட்டுறது? சனி, வெள்ளி, வியாழன், புதன், இந்த 4 இதுக்கு அப்புறம் வரக்கூடியது தான் அதில் ஸ்புடம் ஸ்டார்ட் ஆகும். இப்போ சனியிலேருந்து ஒரு 4 கிரகங்களை நீங்கள் பின்னோக்கி கூட்டணும். 5வது என்ன வருதோ அதை தான் நம்ம ஸ்புடமாக எடுத்துக்கணும். இப்போ சனிக்கு சனி, வெள்ளி, வியாழன், புதன் இந்த 4 கடந்ததுக்கப்புறம் செவ்வாய் வருதா? அப்போ செவ்வாயிலேருந்து அந்த ஸ்புட கணக்கு இரவில் ஸ்டார்ட் ஆகும். அப்போ 12 + 180 192, இதுலேருந்து ஒரு 24 அப்படியே கூட்டி இந்த ஸ்புடத்தை ஃபில் பண்ணுங்கள். மிருத்யு பாகைங்கிறதும் அதே மாதிரி தான். இப்போ எப்படி மிருத்யு பாகை செவ்வாயில் 12 இருக்கா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு 4 கிரகங்களை கடந்து செவ்வாய், திங்கள், ஞாயிறு, சனி இந்த 4 கிரகங்கள் கடந்து வெள்ளிக்கிழமை வருது. அப்போ வெள்ளிக்கிழமை அந்த ஸ்புடம் ஸ்டார்ட் ஆகும். 180 + 12 192. அப்போ 192 + 24 216. இப்படியே நீங்கள் ஃபில் பண்ணிட்டே வரணும். மிருத்யு ஸ்புடம் இரவுக்குரிய மிருத்யு ஸ்புடம் கிடச்சிருச்சு. யமகண்ட ஸ்புடம் குருவனுடைய பையனுங்கிறதுனால 12 டிகிரி வியாழக்கிழமையிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போ இதில் 192 வரணும். ஏன்னா 12 + 180 192. அது எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, இதுலேருந்து 4 கடந்ததுக்கப்புறம் வியாழன், புதன், செவ்வாய், திங்கள் 4 கடந்ததுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை தான் இந்த ஸ்புடம் ஸ்டார்ட் ஆகும். 192 24 கூட்டி இதை ஃபில் பண்ணணும். அப்போ பகலுக்குரிய மாந்தி, மிருத்யு, யமகண்ட ஸ்புடம், இரவுக்குரிய மாந்தி, மிருத்யு, யமகண்ட ஸ்புடம் கிடச்சிருச்சு. இந்த டேப்லெட் காலம் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு புரிகிறதுக்காக இந்த கோடிட்டு காட்டியிருக்கேன் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்ட்டு. இப்போ இது எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு சூரிய உதயம், சூரிய அஸ்தமன டைம் தெரியணும். சூரிய உதயம் என்னுடைய இடத்துல காலையில் 6:21க்கு ஸ்டார்ட் ஆகி இரவில் 6:26க்கு மறையுது. அது நம்ம தெரியணும். இப்போ கேள்வி கேட்கக்கூடிய நேரம் 6:27ன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இரவுக்குரிய ஸ்புடத்தை தான் நம்ம எடுத்துக்கணும். சில சாஃப்ட்வேரில் 5 நிமிஷம் முன்ன பின்ன வரதுனால இது காலையினுடைய ஸ்புடமாக போட்டிருப்பாங்க.
காலை நேரத்துக்குரிய ஸ்புடம் வந்து போட்டிருப்பாங்க. ஏன்னா சூரிய அஸ்தமனம் வந்து 6:26, சில இடத்துல வந்து 6:30 தான் சூரிய அஸ்தமனமாக இருக்கும். அப்போ அதை வந்து காலை நேரத்து ஸ்புடம் தான் சில இடத்துல போட்டிருப்பாங்க. அப்போ 5 நிமிஷம் முன்ன பின்ன வந்து இந்த ஸ்புட கணக்கு மாறும்போது கம்ப்ளீட்டாக எல்லாமே மாறுது. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து நீங்கள் பார்க்கணும். இப்போ 6:27 சில டைமில் வந்து காலை வெள்ளிக்கிழமை காலையில் இருக்கக்கூடிய ஸ்புட கணக்கு கூட போட்டிருக்கும் சாஃப்ட்வேரில். 5 நிமிஷம் முன்ன பின்ன கம்ப்ளீட்டாக மாறும். மாந்தி வந்து ஒரு 5 நிமிஷம் முன்னாடி ஒரு ராசியில் இருக்கும், 5 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு ராசிக்கு வந்துடும். ஏன்னா சூரிய அஸ்தமனத்தை பொறுத்து தான் நம்ம இந்த மாலை நேரத்து ஸ்புட கணக்கை வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறோம். அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். அடுத்து இப்போ மாந்தியினுடைய இரவு நேர ஸ்புடம் 6:27 அப்படிங்கிறதுனால 6:27 சூரிய அஸ்தமனம் ஆயிடுச்சு. அதனால் 6:27 வந்து இரவு ஸ்புடமாக நம்ம எடுத்துக்கிறோம். இது எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, சூரியன் இருக்கக்கூடிய டிகிரியிலேருந்து மாந்தி டிகிரியை கூட்டணும், அவ்வளோதான். இப்போ சூரியன் டிகிரி வந்து இப்போ பங்குனி 13ஆம் தேதி, பங்குனிங்கிறது 12வது மாதம். அப்போ 12வது ராசி என்ன, மீன ராசியில் 13 டிகிரி அப்படின்னா 343 டிகிரியில் சூரியன் இருக்குது. இப்போ 343 டிகிரியிலேருந்து மாந்தியினுடைய ஸ்புடம் வந்து வெள்ளிக்கிழமை மாந்தியினுடைய ஸ்புடம் வந்து 288. அப்போ 288 343 கூட்டினா 631 வருது. அதோட 360 கழிச்சா என்ன வருதோ அந்த நட்சத்திரத்தில் மாந்தி இரவில் இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். மிருத்தியும் அதே மாதிரி தான். சூரியன் ஸ்புடம் 343 ப்ளஸ் இது வெள்ளிக்கிழமைங்கிறதுனால வெள்ளிக்கிழமை மிருத்யுனுடைய ஸ்புடம் 192. அப்போ 343 + 192 535. அதோட 360 கழிச்சா 175. அப்போ சித்திரை 1ஆம் பாதத்தில் மிருத்யு இரவு ஸ்புடம் வருது. யமகண்டன் வந்து வெள்ளிக்கிழமை எங்கள் யமகண்டன் இரவுனா 240. இப்போ 240 + 343 கூட்டினீங்கன்னா 583. இதோட 360 கழிச்சா 223. அனுச நட்சத்திரம் 3ஆம் பாதம் வருது. இப்படி இந்த 3 இதுக்குமே அது எந்த நட்சத்திரத்தில் நிற்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டு நீங்கள் கேள்வி கேட்கக்கூடிய கிரகம். இப்போ அப்பா வந்து அறுவை சிகிச்சை பண்ணலாமா அப்பாவுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அப்பாங்கிறது சூரியனாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி உதயத்துக்கு அது 9ஆம் பாவக அதிபதியாகவும் சில கிரகங்கள் வரும். அதையும் அதாவது பாவ அதிபதியும் அந்த காரக கிரகமும் வந்து அவங்க கேட்குற டைமில் வந்து இதில் ஏதோ ஒரு நட்சத்திரத்தோடு சம்மந்தப்பட்டதுன்னா அறுவை சிகிச்சை செய்யக்கூடாதுன்னு சொல்லுங்கள், செஞ்சீங்கன்னா மரணம் ஏற்படும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த 3 கிரகங்களும் மரணத்தை ஏற்படுத்தக்கூடியது, கண்டத்தை கொடுக்கக்கூடியது. அப்போ இந்த நட்சத்திரத்தோட அந்த காரக கிரகங்கள் தொடர்பு கொள்ளும்போதோ அந்த பாவ கிரகங்கள் தொடர்பு கொள்ளும்போதோ மரணம் ஏற்படும். அதனால் அறுவை சிகிச்சை செய்யாதீங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி வந்து பொழைப்பாங்களா மாட்டாங்களான்னு ஒருத்தங்க கேட்டாங்கன்னா இந்த மாந்தியோட அந்த காரக கிரகம் சம்மந்தப்பட்டால் அவங்க இறந்துருவாங்கன்னு சொல்லணும். அதை போய் இறப்பு, கண்டம், அறுவை சிகிச்சை போன்ற விஷயங்களுக்கு இந்த 3 யமகண்டம், மிருத்யு, மாந்தி வந்து கவனிக்கணும். அது எப்படி வந்து எந்த டிகிரியில் இருக்குது, எந்த நட்சத்திரத்தில் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஸ்புட கணக்கு தேவைப்படும். இது புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். புரியல அப்படின்னா இந்த டேப்லெட் காலமை திரும்ப வந்து பாருங்கள், புரியும். இதை வந்து நம்ம ஃபில் பண்ணணும். ஜாம கிரகங்கள் வெளியில் இருக்கும், உள்ளே வந்து இந்த மாந்தி, மிருத்யு, யமகண்டனை வந்து நம்ம உள்ளே ஃபில் பண்ணி அவங்க கேள்வி கேட்கும்போது இந்த நட்சத்திரத்தோட இப்போ மிருத்யு இருக்கக்கூடிய நட்சத்திரத்தில் காரகிரகம் தொடர்பு கொண்டுச்சுன்னா அதில் கண்டம் வரும் அப்படின்னு நம்ம சொல்லணும். அதுக்கு இது பயன்படும். இது மரணம் சார்ந்த விஷயங்கள், கண்டம் சார்ந்த விஷயங்கள், அறுவை சிகிச்சை சார்ந்த விஷயங்களுக்கு மட்டுமே பயன்படும். இதையும் போட்டு பலன் சொன்னால் உங்களுக்கு அந்த மாதிரி விஷயங்களுக்கு எளிமையாக இருக்கும். மற்ற விஷயங்களுக்கு இது பார்க்க தேவையில்லை. இந்த விஷயம் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். யமகண்டன், மிருத்யு, மாந்தி போன்ற ஸ்புட கணக்கு வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னு இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதை ஜாமக்கோலில் நீங்கள் இதை மேனுவலாக ட்ரை பண்ணி பார்க்கணும். சாஃப்ட்வேர் வச்சு போடுறது யாருனாலும் போடலாம். இப்போ சாஃப்ட்வேர் வந்துடுச்சு, அதனால் இது பார்க்க தேவையில்லை. இருந்தாலும் புரிதலுக்காக இதை நான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி புரிதலோடு வந்து எந்த புக்லேயும் கிடையாது. ஜாமக்கோல் பசங்க புக்கில் வந்து இந்த மாதிரி புரிதலோடு வந்து யாரும் போடலை. இது இந்த டேப்லெட் காலம் வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியுங்கிறதுனால இதை போட்டு நான் விளக்கம் கொடுத்துருக்கேன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.